ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு மினி சமோசா தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் தனியா, முழு தனியா இருக்கும்ல, அது சேர்த்து இது போல் கல்லில் 1க்கு 2 இடித்து எடுத்துக்கலாம். நைஸாக மிக்சிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது. இதை அப்படியே நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்படும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக வேண்டாம், கொஞ்சம் நார்மலாக கட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தான் உள்ளே வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறோம். இது வெங்காய சமோசாவாக இருந்தால் நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து இது போல் நடுவில் கீறிட்டு இதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். கீராமல் அப்படியே முழுசாக கட் பண்ணோம்னா அது நம்ம சாப்பிடும்போது காரமாக தென்படும். அதுக்காக இது போல் கீறிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது அவசியம் இல்லை. நான் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை போட்டு பழகிடுச்சு. வானல் வச்சு இப்போது வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சோம்பும் தனியாவும், அதுவும் கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூடவே ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து இது போல் மசித்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் போடணும். சாம்பார் மிளகாய்த்தூள்லாம் போடக்கூடாது. தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா அந்த உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா எந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்க்குறீங்களோ அது சூப்பராக இருக்கும். நிறைய இருந்துச்சுன்னா நல்லா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். இந்த மாவு நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேன். அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். 1 கப் மைதா மாவு, அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் ஓமம் சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சு கொஞ்சம் மேலே எண்ணெயை தடவி அப்படியே வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேலையெல்லாம் நம்ம செய்தோம்னா அதுக்குள்ளே ஊறி நல்லா திட்டமாக இருக்கும். இப்போ நான் மினி சமோசா செய்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேன். இது போல் உருண்டைகளை உருட்டி வச்சுட்டு இப்போது திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீல வாக்கில் திரட்டிட்டு 2ஆக கட் பண்ணி 2 சமோசா செஞ்சுக்கலாம். இதிலையே நான் கொஞ்சம் சின்னதாக செய்கிறேன் மினி சமோசான்றதுனால. நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து பெருசாக கூட செய்யலாம். இப்போ இது போல் திரட்டி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி செய்யணுன்னா மைதா மாவு தான் பெஸ்ட்டு. மைதா மாவு அன்ஹெல்தி, சத்து இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். இதே ரிசல்ட் வரும். அதுக்கு கொஞ்சம் வெண்ணெயோ பட்டரோ கூட சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா வரும். 2ஆக கட் பண்ணிவிட்டு சுற்றி தண்ணி கொஞ்சம் தடவிடுங்க. தண்ணி தடவிட்டு இது போல் ஒரு கோன் மாதிரி செய்து அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது ஒரு பக்கம் லேசாக மடக்கி விட்டுட்டு, நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இது போல் மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு அப்படியே ஒட்டிட்டோம்னா சூப்பராக சமோசா ஷேப்பில் வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரொம்ப மெலிசாக திரட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்பாத்தி அளவுக்கு திரட்டினீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது போல் ஓரங்களில் தண்ணியை தடவிட்டு ஆப்போசிட் சைடில் மடக்கணும். நம்ம கோன் மாதிரி ஒட்டி இருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் லேசாக மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா சூப்பராக ஒட்டிக்கும். சமோசா செய்கிறது ரொம்ப ஈஸி. இது போல் ஈஸியாக செய்யலாம்.
எல்லாம் செஞ்சாச்சு. இது ஒன்று தான் இருக்குது. இதையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் கோன் மாதிரி செய்துட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃப்ட வச்சுட்டு சுற்றி தண்ணி தடவிட்டு இது போல் கொஞ்சமாக மடக்கிடணும். மடக்கிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போது வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப மிதமான சூட்டில் போடணும். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வேகட்டும். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பச்சம் போட்டு எடுத்துக்கலாம். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா மேலே பார்த்திங்கன்னா மொறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த முழு தனியா போடுறோம் இல்லையா, அதுவும் இந்த மாவில் வந்து ஓமம் சேர்க்குறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்து செய்யுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.